ஒரு ஆம்னி பஸ் பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி மந்த்லி 4.3 லேக்ஸ் கிட்ட வந்து ப்ராஃபிட் மட்டுமே ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஒரு ஆம்னி பஸ் பிசினஸ எப்படி ரன் பண்றது? என்ன மாரி செலவுகள்லாம் வரும்? அந்த பிசினஸ் உடைய ப்ராஃபிட் மாடல் என்ன? அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோ வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு ஆம்னி பஸ்ல டிராவல் பண்றத விட, ஒரு ஆம்னி பஸ் பிசினஸ ரன் பண்ணா ரொம்பவே பயனா இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ண போறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒரு ஆம்னி பஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இனிஷியல் லெவல்ல நீங்க ஒரு பஸ்ஸ வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே உங்களால இந்த ப்ராஃபிட்ட வந்து பண்ணிற முடியும். ஒரு பஸ் உடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.3 crore வந்து உங்களுக்கு வந்து வரும். இதுல வந்து நீங்க வந்து 90 லேக்ஸ்க்கு வந்து ஃபினான்ஸ் எடுக்கிறதா நம்ம வந்து இங்க அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அட் த ரேட் ஆஃப் 11% வந்து நம்ம எடுக்கிற மாரி 7 இயர்ஸ் போஸ்ட் பண்ற மாரி அந்த லோன. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இஎம்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,54,000 வந்து மந்த்லி இஎம்ஐ வரும். இன்சூரன்ஸ் அந்த பஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 லேக்ஸ் பெர் இயர் வந்து நம்ம எடுக்கிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து ₹16,700 நீங்க கட்டுற மாரி இருக்கும். அதாவது அந்த என்டையர் பஸ்ஸுக்கான இன்சூரன்ஸ் உடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2 லேக்ஸ். ஸோ அத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி மந்த்லியா மாத்தியிருக்கோம். இது இல்லாம ரோட் டாக்ஸ், பர்மிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ₹20,000 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஆஃபீஸ், அட்மின் ஸ்டாஃப், ரென்ட், யூட்டிலிட்டீஸ் இது மாரி விஷயங்களுக்கு ஒரு ₹50,000 அண்ட் மெயின்டனன்ஸ் இதர செலவுகள்னு சொல்லிட்டு வந்து ஒரு ₹15,000 போட்டிருக்கோம். ஸோ ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா, ₹2,55,700 செலவு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஃபிக்ஸட் காஸ்ட்டா. சரியா? சரி. இது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். இதுல நம்ம எப்படி ரெவென்யூ மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்காக நான் இங்க என்ன கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா, சென்னை டூ பெங்களூர் நான் எடுத்திருக்கேன். ஸோ சென்னை டூ பெங்களூர் ஒன் வே பார்த்தீங்கன்னா, 350 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்ஸிமேட்டா வரும். ஸோ நம்ம ஆம்னி பஸ்ல பார்த்தீங்கன்னா, 35 சீட்டு பிளஸ் 18 ஸ்லீப்பர் சீட்ஸ் வந்து இருக்கிறத நம்ம இங்க வந்து அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ டிக்கெட் பிரைசிங் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா, எல்லா நாளும் பஸ் ஃபுல்லா ஓடும்ன்னு சொல்ல முடியாது. அதனால நான் வந்து வீக் டேஸ்ல வந்து 85% ஆக்குபென்சியும் அண்ட் வீக் எண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 95% ஆக்குபென்சியும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ வீக் டேஸ்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். 85% அண்ட் வீக் எண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% வந்துரும். பட் இருந்தாலும் நான் வந்து 95% வந்து ஆக்குபென்சி ரேட்டா கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி. வீக் டேல ஆவரேஜ் பேர் பார்த்தீங்கன்னா, சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ₹600 ஸ்லீப்பருக்கு வந்து ₹1,000 கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா, சீட்டுக்கு வந்து 1,200 அண்ட் ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா ₹2,000 கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே ஆவரேஜான பிரைஸ் தான். ஸோ கிராஸ் டிக்கெட் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, வீக் டேல வந்து பார்த்தீங்கன்னா ₹33,150 வரும். அண்ட் வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா ₹74,100 வந்து வரும். இதுல வந்து நான் இங்க வந்து லெஸ் ஓடிஏ கமிஷன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓடிஏ கமிஷன் வந்து 8.4%. ஓடிஏ கமிஷன் அப்படின்னா என்னன்னா, உங்க பஸ்ஸ நீங்க டிராவல்ஸ் வச்சிருந்தாலுமே, நெறைய பிரைவேட் புக்கிங் ஆப்ஸ் இருக்கு இல்லையா? ரெட் பஸ் இருக்கு, அபி பஸ் இருக்கு, அப்புறம் வந்து மேக் மை ட்ரிப் இருக்கு. மாரி நெறைய ஆப்ஸ் இருக்கு. அவங்களோட நீங்க டை அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கஸ்டமர் வந்து நெறைய பேர் கிடைப்பாங்க. ஸோ அவங்க மூலியமா நீங்க டை அப் பண்றனால, அவங்களுக்கு ஒரு பெர்சன்ட் கமிஷன் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ அத வந்து நான் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, ₹2,000 இங்க வரும். இங்க வந்து ₹6,000 நான் போட்டிருக்கேன். ஸோ நெட் டிக்கெட் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, வீக் டேல வந்து 30,365 வரும். அண்ட் வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா, 67,877 வந்து வரும். சரியா? இது இல்லாம டெய்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக் டேல வந்து அண்ட் வீக்கெண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபியூவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 116 லிட்டர் தேவைப்படும். அட் தி ரேட் ஆஃப் ₹94 டீசல் அப்படின்னு நம்ம இங்க வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி. அப்போ சென்னையில வந்து ₹94 வந்து டீசல் பிரைஸ் வந்து இருக்கு. ஸோ அத கன்சிடர் பண்ணி நான் இங்க வந்து போட்டிருக்கேன். ஸோ வீக் டேல பார்த்தீங்கன்னா, 10,969 வரும். இது இல்லாம டோல்ஸ் அப்படின்னு போட்டு டோல் சார்ஜஸ் வந்து 1,600 போட்டிருக்கோம். டயர்ஸ் அண்ட் மெயின்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா, 1,750 போட்டிருக்கோம். அண்ட் டிரைவர் அண்ட் கிளீனர் சேலரி, பேட்டாலாம் பார்த்தீங்கன்னா, ₹2,600 வந்து போட்டிருக்கோம். இது இல்லாம கிளீனிங், வாட்டர் அப்புறம் கொஞ்சம் பே ரென்ட் இந்த மாரி இதர செலவுகள்னு சொல்லிட்டு வந்து ₹300 நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு நெட் எக்ஸ்பென்சஸ் வீக் டேல பார்த்தீங்கன்னா, ₹17,000வும் வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா ₹17,000 சேம் அமௌண்ட் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபிக்ஸட் அ எக்ஸ்பென்சஸ் தான். ஒண்ணும் பெரிய சேஞ்ச் இருக்காது. ஸோ ப்ராஃபிட் வந்து பெர் டே பார்த்தீங்கன்னா, இந்த 30,000 வந்து நீங்க வந்து இந்த 17,000 மைனஸ் பண்ணீங்க. அதாவதுலாம் ஒரு நாளைக்கான வீக் டே ரெவென்யூ வந்து ₹30,000 அதுலேருந்து நான் வந்து ₹17,000 மைனஸ் பண்ணா ₹13,000. அதே மாரி வீக்கெண்ட் செலவு 67,000லேருந்து நான் 7,000 கழிச்சேன்னா 50,658 வந்து வருது. சரிங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய ப்ராஃபிட் வந்து எப்படி நம்ம மேக் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அங்கேயும் நெறைய இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட்லாம் போட்டுட்டுருக்கோம். டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. Facebookல ஃபாலோ பண்ணுங்க. அங்கேயுமே நெறைய கன்டென்ட்ஸ்லாம் நம்ம போட்டுட்டுருக்கோம். ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்.
நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா ஒரு லைக்கும், கமெண்ட்டும் தான் எங்களுக்கு ஒரு ஸ்மால் மோட்டிவேஷன். ஏன்னா நாங்க அதிகமா வீடியோஸ் போடுறதில்ல. உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Telegram, Facebookலயும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இப்போ மந்த்லி சம்மரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 டேஸ் இதுல வந்து 22 வீக் டேஸ், 8 வீக்கெண்ட்ஸ் நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். இல்லனாலும் பஸ் ஓடுனா தான் நமக்கு வந்து லாபம் வரும். நீங்க வந்து ஒரு 4, 5 பஸ் வாங்குன பிறகு நீங்க வந்து ஒரு ஒரு பஸ்ஸ வந்து ஐடிலா வச்சிருக்கலாம். ரெஸ்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க இப்போதைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பஸ் தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால எல்லா நாளும் ஓடுனாலும் நமக்கு காசு. ஸோ அதனால நான் வந்து 22 வீக் டேஸ் அண்ட் 8 வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதாவது வீக்கெண்ட்ஸ் தான் இங்க சொல்றது வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே. ஓகேங்களா? சரி. கான்ட்ரிபியூஷன் டூ வீக் டேஸ் பார்த்தீங்கன்னா, 22 இன்டூ இந்த 13,000 எக்ஸ்பென்சஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 2,89,000 வரும். இங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 4,05,264 வந்து போட்டுருக்கோம். ஸோ டோட்டல் மந்த்லி கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 6,94,476 வந்து வரும். இதுல நம்ம இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து லெஸ் பண்ண போறோம். ஏன்னா, இதெல்லாம் நம்ம இஎம்ஐ, ரோட் டாக்ஸ், இன்சூரன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து நமக்கான நெட் மந்த்லி ப்ராஃபிட்டு. இதுலேருந்து நம்ப அந்த ரூ. 2,55,700 கழிச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரூ. 4,38,776 வந்து பக்கம் வந்து ப்ராஃபிட் மட்டுமே வந்து கிடைக்கும். ஸோ இது ஒரு சூப்பரான பிஸ்னஸ். ஆனா, இதுல என்ன ஒரு உங்களுக்கு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனிஷியல் ஃபிக்ஸட் அமௌண்ட், அதாவது நம்ம இனிஷியலா போடுற காசு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட க்ரோர்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா வருங்க இந்த பிசினஸ பொறுத்தவரைக்கும். உங்களுக்கே தெரியும், ஒரு வருஷத்துக்கு எத்தன பண்டிகை வருது, அ எவ்வளவு விஷயங்கள் வந்து நடக்குது, எத்தன பேர் டிராவல் பண்றாங்க அப்படின்னு. நீங்க வந்து நல்ல பிரைமான ரூட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து எடுக்கணும். ஒரு அப்பதான் வந்து உங்களுக்கான ப்ராஃபிட்டுமே வந்து அதிகமா ஜெனரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா, சென்னை டூ பெங்களூர் நான் போட்டிருக்கேன். நீங்க சென்னை டூ பெங்களூர் வந்து அதிகமான ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து டிராவல் பண்ணுவாங்க. அ ஏன்னா, பெங்களூர பொறுத்தவரைக்கும் வந்து ஏர்போர்ட் வெளில இருக்கு. எல்லாருமே சிட்டி உள்ள போறதுக்கு வந்து பெங்களூர் சிட்டி டூ ஏர்போர்ட்டே பார்த்தீங்கன்னா, கேப் சார்ஜ் வந்து ரூ. 2,000 ரூ. 2,500 வாங்குவாங்க. உங்களுக்கே தெரியும். ஸோ, அதனால மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து ட்ரெயின்ஸ் அண்ட் இந்த மாரி பிரைவேட் பஸ்ஸஸ் தான் வந்து டிபெண்ட் பண்றாங்க. ஸோ, நீங்க அந்த மாரி சென்னை டூ பெங்களூர வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஃபார் ஹை அ ஒரு ஆக்குபென்சி அதிகமா இருக்கணும். லாபமும் நெறைய வரணும் அப்டின்னா. இது இல்லாம சென்னை டூ திருச்சி, சென்னை டூ கொச்சின், சென்னை டூ கோயம்புத்தூர் இது மாரியான விஷயங்களுமே நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாரி ரூட்ஸ்க்குமே வந்து அதிகமான ப்ராஃபிட் வந்து உங்களால வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஆம்னி பஸ் பிசினஸ எப்படி ஸ்டார்ட் டூ எண்ட் வந்து பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டான ஒரு கேஸ் ஸ்டடி வந்து நான் உங்களுக்கு வந்து பிரசன்ட் பண்ணேன். இது உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. இந்த வீடியோ வந்து Facebook, Instagram, Twitter, WhatsApp எல்லா இடத்துலயும் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நிறைய Facebook குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். தேவைப்படும் நண்பர்களுக்கும் சொல்லுங்க. வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க. அது எங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மட்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவுல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.